ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்வி மிஸ்டேக் புக்ஸ். நம்ம எல்லாருக்குமே ட்ரீம் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதில் நம்ம எல்லாருமே காமனாக ஆசைப்படுற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதுவும் இல்லாத ஹெல்த்தியான உடம்பு, சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள், ரிச்சான லைஃப் ஸ்டைல், சக்ஸஸ்ஃபுல்லான கரியர். இப்படி ட்ரீம் லைஃப்பில் நீங்கள் ஆசைப்படுற எல்லாத்தையுமே ரியலாக தரக்கூடிய ஒரு மேஜிக்கல் ட்ரீ இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுவும் அந்த மேஜிக்கல் ட்ரீ வெளி உலகத்தில் எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொன்னால் எஸ்ங்க. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் அந்த ட்ரீ. சும்மா சொல்லுங்க. உண்மையாகவே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை சரியாக பயன்படுத்துகிற டெக்னிக்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஆசைப்படுற எதை வேணும்னா அடைய முடியுங்க. இந்த ப்ராக்டிக்கலான டெக்னிக்ஸை பல ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை வச்சு ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் சொல்லித்தரக்கூடியது தான் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் பை டாக்டர் ஜோசப் மர்ஃபி. நம்ம எல்லாருக்குமே ரெண்டு விதமான மைண்ட் இருக்குங்க. ஒன்று கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம கவனத்தை வச்சு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம கான்ஷியஸ் மைண்டோட கண்ட்ரோலில் நடக்குதுன்னு சொல்லாங்க. லைக் சாப்பிட்றது, என்ன ட்ரெஸ் போகணுன்னு முடிவு பண்ணுறது, எங்கே போகணுன்னு முடிவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அண்டு நம்ம கவனம் இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட கண்ட்ரோலில் நடக்குதுன்னு சொல்லாங்க. லைக் மூச்சு விடுறது, ஹார்ட் பீட், இந்த மாதிரியான விஷயங்கள். பட் இதையெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே காமனாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இதையெல்லாம் பவர்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வெளி உலகத்தோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை பவர்னு சொல்லலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் போகிற வழியில் இருக்க வேலைவாய்ப்புன்ற போஸ்டர்ஸ் எல்லாமே உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வழியாக தான் போயிருப்பீங்க. அந்த போஸ்டர்ஸ் அங்கே தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்போல்லாம் அது உங்களுக்கு தேவையில்லாததுன்னு சொல்லி இக்னோர் பண்ணியிருக்கோம். பட் இப்போது உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் அது உங்களுக்கு தேவையானதுன்னு சொல்லி நம்புறதுனால உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருதுங்க. பட் இதில் இருக்க ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஓனாக திங்க் பண்ண தெரியாதுங்க. உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் எதை நம்புதோ அதை தான் அது ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் கான்ஷியஸில் நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை உங்கள் என்விரான்மெண்ட்டை நெகட்டிவாகவே மாற்றி விட்டுருங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்கள் மைண்டு ஒரு தோட்டம் மாதிரிங்க. உங்கள் கான்ஷியஸ் மைண்டு தான் அதில் தோட்டக்காரன். அண்ட் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மண் மாதிரி. அண்ட் உங்கள் தாட்ஸ் எல்லாமே விதைங்க. ஸோ நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் வளருங்க. லைக் உங்கள் தாட்ஸ் எல்லாமே ஹாப்பியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நடந்துகிட்ருக்குன்னு நம்பினீங்கன்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டையும் அதுக்கேற்ற மாதிரி அமைக்குங்க. பட் இதுவே நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா, லைக் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்காது, இந்த மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் என்விரான்மெண்ட்டை நெகட்டிவாகவே மாற்றி விட்டுருங்க. நீங்கள் எப்போவாச்சும் இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். லைக் சில பேருக்கு பெருசாக எஃபர்ட்ஸே இல்லைனா கூட சக்ஸஸ், பணம், லவ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள தேடி வரும். இன்னொரு பக்கம் சில பேர் எவ்வளோ தான் எஃபர்ட்ஸ் போட்டாலுமே இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. இதுக்கு காரணம் லக்கோ ஃபேட்டோ கிடையாதுங்க. இதுக்கு ஒரே காரணம் ஒவ்வொருத்தரோட சப்கான்ஷியஸ் மைண்டும் எப்படி ட்ரைன் ஆகிருக்குன்றதை பொறுத்து தாங்க. டாக்டர் ஜோசப் மர்ஃபி இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரியும் அண்ட் அதில் பண்ணியிருக்க ப்ரோக்ராமை பொறுத்து தான் அந்த கம்ப்யூட்டர் இயங்குன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல ஒரு ப்ரோக்ராமுன்னு மீன் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிலீஃபை தாங்க. ஸோ நீங்கள் எதை பிலீவ் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்குங்க. லைக் சின்ன வயசுலேருந்தே பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது எனக்கு வராது, அதுக்கான திறமை எனக்கு இல்லைன்னு சொல்லி நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆட்டிடியூட், பிஹேவியர், உங்கள் பாடி லாங்குவேஜ் இது எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி விட்டுருமா. எஸ்ங்க, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறத உண்மையாக்குற பவர் இருக்குங்க. அது எப்படி சப்கான்ஷியஸ் மைண்ட் இதை பண்ணுதுன்னு ஒரு டவுட் இருக்கலாங்க. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை எப்போவுமே நோட் பண்ணிகிட்டே தான் இருக்குமா. நீங்கள் சொல்கிற சிங்கிள் வேர்ட்ஸை கூட நோட் பண்ணிகிட்டே தான் இருக்குமா. ஸோ நீங்கள் கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்பிட்டே இருந்தீங்கன்னா கெட்டது தான் நடக்கிற மாதிரியான என்விரான்மெண்ட்டை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி விட்டுறோன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவோ இல்லை பப்ளிக்கில் பேச வேண்டிய சுச்சுவேஷனோ இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் இல்லை இது எனக்கு வராது, நான் சொதப்ப தான் போகிறேன்னு சொல்லி நம்பிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக பேச வேண்டிய நேரம் வரும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டே ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஸ்வெட் ஆக வச்சு அதை ஸ்டக் ஆக்கி விட்டுறோன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஃபுல் கான்ஃபிடென்ஸோட இது எனக்கு நேச்சுரலாக வரும் அந்த மாதிரி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டே உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸை கொடுத்து பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி அந்த ஸ்பீச்சையும் நல்லபடியாக முடியறதுக்கான எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண நல்ல எக்ஸாம்பிளாக இந்த கதையை சொல்லலாங்க. ஒரு பேஷண்ட் இருக்காருங்க. டாக்டர்ஸ் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? பாதி நாள் சோகமாகவும் கடவுளை திட்டிக்கிட்டோம், புலம்பிக்கிட்டும் செத்து போயிருப்போம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ஹெல்த் டெய்லி இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கிறாருங்க.
அண்ட் தன்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி சப்கான்ஷியஸ் மைண்ட்கிட்டையும் சொல்கிறாரு. அண்ட் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இவர் அந்த நோயிலேருந்து விடுபட்டு ஃபுல்லாக குணமாயிடுறாருங்க. இது ஒரு கற்பனையான கதை இல்லைங்க, உண்மையாகவே நடந்த ஒரு கதை. அண்ட் இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பல கதைகளை, அதாவது ரியல் லைஃப்பில் நடந்த கதைகளை எக்ஸாம்பிள்ஸாக டாக்டர் ஜோசப் மர்ஃபி இந்த புக்கில் சொல்லியிருக்காருங்க. சரி, ஓகே. நம்ம முழுமையாக நம்புகிற ஒரு விஷயத்த உண்மையாக்குற பவர் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இருக்குன்னே வச்சுப்போம். பட் எப்படி இந்த அளவு பிலீஃபை திடீர்னு கொண்டு வர முடியும்? நான் சின்ன வயசுலேருந்து ஃபெயிலியர்ஸை தான் அதிகமாக பார்த்துருக்கேன். என் மைண்ட் ஃபுல்லாக ஃபியர்ஸ் அண்ட் டவுட்ஸ் தான் இருக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா, அதுக்கு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான 3 டெக்னிக்ஸை சொல்கிறாரு ஜோசப் மர்ஃபி. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த பிலீஃபை கொண்டு வரலாங்க. அந்த ஸ்டெப்ஸ் என்னென்னா, 1 த பவர் ஆஃப் ரிப்பிட்டேஷன், 2 த ரோல் ஆஃப் எமோஷன் இன் மேனிஃபெஸ்டேஷன், 3 த பவர் ஆஃப் கிராட்டிடியூட் அண்டு லெட்டிங் கோ. வாங்க அந்த டெக்னிக்ஸை ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டெப் 1 த பவர் ஆஃப் ரிப்பிட்டேஷன். நீங்கள் அம்பாசமுத்திரம் அம்பானி படம் பார்த்துருப்பீங்களே, அதில் தண்டபாணி கேரக்டர் எப்படி டெய்லி மார்னிங் எழுந்த உடனே நான் அம்பானி ஆவேன்னு சொல்லிட்டு இருப்பார்ல, அதுதாங்க இந்த டெக்னிக். லைக் நீங்களும் உங்கள் லைஃப்பில் எப்படி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வேர்ட்ஸாக ஆக்கி அந்த வேர்ட்ஸை டெய்லி மார்னிங் எழுந்த உடனே அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு தூங்குங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குங்க, பட் லேட்டர் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ட் இந்த விஷயத்தில் இம்ப்ரூவ்மெண்ட்டை தானாகவே உருவாக்கி கொடுக்குங்க நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸ்டெப் 2 த ரோல் ஆஃப் எமோஷன்ஸ் இன் மேனிஃபெஸ்டேஷன். இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியங்க. பிகாஸ் வேர்ட்ஸை மட்டும் வச்சு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ஃபுல்லாக நம்ப வைக்க முடியாது. அதில் கொஞ்சம் எமோஷன்ஸும் இருந்தால் தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை ஃபுல்லாக உண்மைன்னு ஏற்றுக்குங்க. இப்போ நீங்கள் ரிச் ஆகிட்றீங்கன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் ஆழ் மனசில் அதை பற்றின டவுட் இருக்குது உங்களுக்கு. அதை ஃபுல்லாக நீங்கள் நம்பலன்னு வச்சுக்கோங்க, அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஒரு காமெடியை டிவியில் பார்த்தாலும் சரி, இல்லை யோசித்து பார்த்தாலும் சரி, சிரிப்பு தானாக வரும் இல்லையா? அதுபோல் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் எமோஷனும் கலந்துருக்கணுங்க. லைக் நீங்கள் ரிச் ஆகிறீங்க சொன்னீங்கன்னா அதை முழுசாக நம்பி அதுக்கான எமோஷன்ஸும் உங்கள் பாடியில் தெரியணுங்க. ஸோ ரிப்பீட் பண்ணுற வேர்ட்ஸை, பாசிபிள் இல்லாத வேர்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. எதெல்லாம் பாசிபிளான வேர்ட்ஸோ அதை யூஸ் பண்ணி சொல்லுங்கள் அதை. ஸ்டெப் 3 த பவர் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் லெட்டிங் கோ. நம்ம எல்லாருமே எந்த விஷயம் நம்மக்கிட்ட இல்லையோ அதை தான் சேஸ் பண்ணுவோம். லைக் நம்ம வீக்காக இருக்கோம்னு நினச்சா தான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வேலையை பார்ப்போம். லைக் ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு நினச்சா தான் பணத்தை சேஸ் பண்ணுவோம். இப்படி சேஸ் பண்ணுறது நம்ம இந்த விஷயத்தில் லேக் ஆகிறோன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ஒரு சிக்னலை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அனுப்பிடுங்க. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டும் நம்மளோட பாடி லாங்குவேஜ், மைண்டு, தாட்ஸ், நம்மளை சுற்றி இருக்க சூழ்நிலையை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வேண்டியதை அடையிறது ரொம்ப கஷ்டம்னோ, அதுக்கான சான்ஸே இல்லைனோ நம்புறதுக்கு பதிலாக அந்த விஷயம் எப்படி இருந்தாலும் எனக்கு கிடைக்க தான் போகுது, அதை அடையிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் நம்பினீங்கன்னா அது தானாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. ஃபைனலாக சொல்லணுன்னா இதாங்க, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரியல் எது, இமேஜினேஷன் எதுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியாது. பட் அதுக்கு நம்ம முழுசாக நம்புகிற ஒரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் நம்ம சூழ்நிலையையும் அமைச்சு கொடுக்க தெரியுங்க. ஸோ நல்லதாக நம்புங்க, 100% நம்புங்க, அது நடக்குங்க. இந்த புக்கில் இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். அவர் நம்ம கேட்குற எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பார். இஃப் ஐ எம் நாட் ராங், சயின்டிஃபிக்கலி, சைக்காலஜிக்கலி ஆர் ஸ்பிரிச்சுவலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்குடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்கி SRSS ஃப்ரம் RV மிஸ்டிக் புக்ஸ். டாடா.